ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இப்போ பார்த்துருக்கிறது ஒரு சின்ன செடியில் 25 பூ கிடக்கு. அதை எண்ணுனா கூட எண்ணலாம், அந்த அளவுக்கு. அதை தான் நம்ம பார்க்கோம், தெரியும். பாருங்கள் ஒரு இது எப்படி இருக்குன்ட்டு. நான் 2 நாளாக வீட்டில் இல்லை, ஆனால் அது வந்து செடிக்கு தண்ணி ஊற்றல, மழை பெஞ்சனால பிரச்சனை இல்லைன்னு போயிருந்தேன். அதுதான் வெண்டை முளைக்க வச்சுருந்தேன், அதான் முளைச்சி அழகாக வந்துட்டு ஒரு வாரமாக வீட்டில் இல்லாதனால என்ன இதை எடுத்து வைக்கணும். அப்புறம் பாருங்கள் செடி எப்படி பூத்துருக்குன்ட்டு, எவ்வளோ பூ இருக்குன்னு. ஒரு சின்ன செடியில் தான் இருக்குது. எனக்கு பார்த்த உடனே வந்து செடியை தான் வந்து பார்த்தேன். நல்ல சந்தோஷம். அதனால தான் உங்களுக்கு இந்த இதை ஷேர் பண்ணுவேன். பூக்கள்லாம் பார்க்க தெரியும். இதெல்லாம் மாடி தோட்டம் வச்சுருக்கேன், அதில் வந்து பூக்கள்லாம் பார்க்க தெரியும். ஏன்னா ஒன்றுமே பறிக்கலை, அப்படியே இருக்குது. இதையும் பார்க்குறதுனா பிச்சி எல்லாமே இருக்குது. இப்போ பிச்சி பூ என்ன ரேட்டுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் நம்ம பறிக்காமல் போட்டு எப்படி இருக்குன்னு அங்கே பாருங்கள், அந்த பிச்சிலையும் அப்படியே இருக்குது. அதுவும் பறிக்கலை. பிச்சி கனகாம்பரம் காய்கறி எல்லாமே உண்டு. அதில் நான் தனித்தனி வீடியோ போட்டிருக்கேன். இது கிரேப்ஸு பாருங்கள், பிச்சி, அது முருங்கை. கிரேப்ஸ்லாம் அப்புறம் இந்த மழையில் பழுத்து அப்படி தண்ணி இறங்கி நம்ம டேஸ்ட் இருக்காது பழம், அவ்வளோதான். பார்த்து தெரியும். மக்களே என்னங்க சாப்பிடுங்க. எல்லா கொத்தும் பறிக்கலாம், பறித்து அப்படி கொடுக்கலாம். கிரேப்ஸ் வந்து வலை போட்டு வச்சுருக்கேன். எதுக்குன்னா ஒரு தேன் கூடு இருந்துச்சு, அதை எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் வலை போட்டு வச்சேன். கிரேப்ஸ் வந்து எல்லாமே கொத்து கொத்தாக இருக்குது, தெரியும். காய் அங்கே பாருங்கள். அம்மா இதில் இருந்து ஒரு கொத்த அணில் சாப்பிட்டு போயிட்டோம். ஆமாம் பாருங்கள், அப்படியே சாப்பிட்டுட்டு போயிருக்கு. சரி, ஓகே. அதுகளுக்கு அதுகளுக்கு போதான் மிச்சம். 2 டேஸாக வீட்டில் இல்லைனோட எங்கள் ஜூட்டி வந்து எப்படி கூப்பிடுன்னு பாருங்கள். அம்மு பழங்கள் வந்து எல்லாமே நல்லா பழுத்திருக்கு, ஆனால் டேஸ்ட் இல்லாதனால தான் இந்த தடவை பறிக்காமல் போட்டிருக்கேன். அங்கே ஒரு கொத்து. என்ன ஸ்ரீ சாப்பிடு மக்களே, சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு சொல்லுங்கள். தண்ணி பழத்தை அது கிரேப்ஸ் இந்த தடவை டேஸ்ட் இருக்காது. ஆளுக்கு ஒன்றா எடுங்க. புளிக்கலாம், ஆனால் இனிக்கும். தண்ணி மாதிரி இருக்கும், அப்படி தானே? கொஞ்சம் நல்லா இருக்காமல, நல்லா இருக்கு. கவிசாலு கொடு, நீ ஒன்று சாப்பிடு. ஜூட்டி கொண்டு கொடு, கடிக்காது. ஜூட்டிக்கு ஒன்று கொடு, நாங்கள் பெரியம்மா கொடுப்பேன். நீனும் சாப்பிட்டு சொல்லு. பாருங்க, எங்கள் ஜூட்டி வந்து கிரேப்ஸ் சாப்பிடுது. வா சூப்பர். அதான் என் பிள்ளை ஒன்று கொடுக்க கொடு, கீழே போடாத முள்ள. Bye guys. Bye. Thank you.